ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். தைத்திருநாள் நல்லா இல்லை உங்களை சந்திப்பதில் ரொம்பவே சந்தோஷம். நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன்னா பொதுவாகவே வந்து பொங்கல்னா கிராமத்து பொங்கல் இந்த மாதிரி நிறைய பொங்கல் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் முதல் முறையாக நம்ம வந்து கல்லூரி பொங்கல் இப்போ நம்ம கொண்டாட போகிறோம். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா கணேச கல்வி நிறுவனத்தில் தான் நம்ம பொங்கல் கொண்டாட போகிறோம். ஸோ கல்வி நிறுவனம் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான பிரமுகரை நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல ஜெயா டிவி சார்பாக இனிய பொங்கல் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிங்க. உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் அத்துணை பேருக்கும் இந்திரா கணேசன் கல்லூரியின் சார்பாக ஜெயா தொலைக்காட்சியின் நேயர்கள் வாயிலாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், இது தமிழர்களோட திருநாள். இந்த திருநாள் வந்து தமிழர்களாகிய நாம் அத்துணை பேரும் நம்மளுடைய கலாச்சாரத்தை பேணி காக்கின்ற வகையிலே ஒற்றுமையாக ஒன்றிணைந்து கொண்டாடுகின்ற திருநாள். அந்த வகையில் மாணவர்களோடு சேர்ந்து இந்த திருவிழாவை கொண்டாடுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச செக்மெண்ட்னா எது நம்ம பொங்கல் செக்மெண்ட்டில்? பொங்கல் செகமில் நிறையா இருக்குங்க. எல்லாம் சொல்லணுன்னா நேரம் பத்தாது. எல்லா ஈவெண்ட்டும் கலர்ஃபுல்லாக இருக்கும். பசங்க எல்லாரும் அதில் ஆர்வமாக பங்கேற்று இருக்காங்க. நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. ஜெயா டிவி நேயர்களும் இதை பார்க்க தான் போகிறாங்க. மிக அருமையாக சிறப்பாக அமையும். ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஏற்பாடுகள் செய்த உங்கள் அனைவருக்குமே நன்றியை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? கண்டிப்பாக போகலாம். அதுக்கு முன்னாடி பொங்கல் வாழ்த்து சொல்லிடுவோமா நேயர்களுக்கு? பொங்கலோ பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், கல்லூரி பொங்கல். ஓகே பிரீத்தி, நம்ம வந்து ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமா இருந்தது. எல்லாம் கலைத்துறையை சார்ந்த மாணவர்கள் வந்து நம்மள வரவேற்றுட்டாங்க. எஸ், அதுவும் விதவிதமான ஆட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், அதுக்கப்புறம் கரகாட்டம், அதுக்கப்புறம் சிலம்பாட்டம், எல்லா ஆட்டத்தையும் இறக்கிட்டாங்க. சிறப்பு. நான் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் ஆரம்பத்திலேயே. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அவனுக்கு? ஏன்? அதாவது ஓப்பனிங் லீடெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்திருக்காங்க, கலாச்சாரத்தோட வந்து மாணவிகளாக வந்திருக்காங்கன்னா நீ ஏன் இந்த மாதிரி வரல? இது வந்து எங்க ஊர் ஸ்டைல். நீ எந்த ஒரு ராயபுரம் தானே? சொல்லு. பேசிக்கலி ஐ அம் ஃப்ரம் அமெரிக்கா. இப்பதான் ரிட்டர்ன் ஆனேன் கொரோனாவால. பசங்க கோவத்துல இருக்காங்க, கல்லு தடிக்க போறாங்க. சரி, அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கலாம். அப்படி பொங்கல் அன்னைக்கு பொங்கல் தான் வைப்பாங்க, வேற வடகரி இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. நம்ம கல்லூரி மாணவர்கள் வந்து ரொம்ப ரெடியா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எந்த விஷயம் ஆரம்பிக்கணும்னாலும் ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு தான் ஆரம்பிப்போம். அதனால பக்தி மயமான ஒரு பாடலை நமக்காக பாட ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. கௌசல்யாவாணி சார். என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க? நான் நர்சிங் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். ஓகே, செவிலியர். எஸ் சார். ஸோ இந்த காலத்தில் வந்து உங்களோட பணி ஒரு மற்றற்ற ஒரு பணி. ஸோ கைத்தட்டி செவிலியர்கள் அனைவருக்குமே நம்ம இந்த நேரத்தில் மரியாதை செலுத்துவோம். தேங்க்யூ. ஓகே சார். எத்தனை வருஷமா இந்த பணியில் இருக்கீங்க? 1 இயர் சார். 1 இயர். இந்த துறையை எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க தெரிஞ்சுக்கலாமா? சேவை மையமாக தான் இதை வந்து நம்ம தேர்ந்தெடுப்போம். அதனால நாங்கள் இதை தேர்ந்தெடுத்தோம். என்னோட வாழையடி வாழையாக எங்கள் வீட்லையும் எல்லாருமே வந்து நர்சிங் ஃபீல்டில் தான் இருக்காங்க. அதனால அதன் அடிப்படையில் நான் அந்த நர்சிங் எடுத்திருக்கேன். உங்கள் குடும்பமே மற்றவங்களுக்கு ஊசி போட்டு தான் வேலையாக வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. அன்பு, அக்கறை, பாசம், சேவை இது எல்லாமே இதில் வந்துடுது. ஸோ முதல்ல ஒரு நல்ல விஷயத்தோடு ஆரம்பிக்க போகிறோம். என்ன பாடல் பாட போறீங்க? கடவுளை பற்றி பண்ணுற மாதிரி ஒரு இறைவணக்கம் சாங்கோட ஆரம்பிக்கலாம் இருக்கேன் சார். கை தட்டி நம்ம மேமுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். பாடலாமா? பாடலாம் சார். ஸ்டார்ட் மேம். இறைவணக்கம் இனிதாய் பாடி இறைவா உன் பெயர் புகழ்கிறோம். சங்கமமாகி சபைதனில் வரும் சரணம் சரணம் இறைவனே. இறைவணக்கம் இனிதாய் பாடி இறைவா உன் பெயர் புகழ்கிறோம். சங்கமமாகி சபைதனில் வரும் சரணம் சரணம் இறைவனே. உலகாலும் இறைவா உறவாட வருவாயும் உணர்வோடு இங்கு அவைதான் அமர்வாய். உலகாலும் இறைவா உறவாட வருவாயும் உணர்வோடு இங்கு அவைதான் அமர்வாய். சர்வமும் நீயே சகலமும் நீயே. சரணம் சரணம் உன் திருவடி சரணம். ஆடிய பாதமும் சூடிய பிறையும் மௌனம் தரலாமா? ஆறுயிர் பிள்ளைகள் தாயை அழைத்தும் தாமதப்படலாமா? தாயும் வர வேண்டும், கொஞ்சம் நிம்மதி தர வேண்டும். ஹாப்பி பொங்கல். சூப்பர் சூப்பர், சிறப்பு. மிக அருமையாக பாடினீங்க. ஸோ எதிர்காலத்தில் ஒரு பின்னணி பாடகர் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அங்கங்கே ஒரு சில இடத்துல சரணம் கொஞ்சம் மிஸ் ஆச்சு, இருந்தாலும் பரவாயில்ல.
நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். இல்ல பேசிக்கா நான் ஒரு சிங்கர்ன்றதுனால ஓ, அப்படி. சரி ஓகே. அடுத்து நம்ம அமேசிங்கா பாடுனீங்க மேம். தேங்க் யூ so much. So, மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் மறுபடியும் மேம் கொடுப்போம். சூப்பரா பாடுனீங்க. So, உங்களோட பணி சிறக்க ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, ஸோ செபாஸ்டியன் பெண்கள் எல்லாம் ரொம்ப அழகா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் வைக்கிற கேர்ள்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு பொங்கல் வைக்கிறதுல எந்த சந்தேகம் இருந்தாலும் அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பொங்கல்ல எந்த சந்தேகம் இருந்தாலுமா என்கிட்ட பொங்கல் கேட்டீங்கன்னா காலையில கேண்டீன்ல போட்டாங்க, அதை தான் வாங்கி கொடுப்பேன். ஸோ பொங்கல் சம்பந்தமான கேள்விகள் அவங்க கிட்ட கேட்டலாமா? தாராளமா கேட்டலாம். உங்க பேரு? முருகவேணி. முருகவேணி. என்ன படிக்கிறீங்க? பிஎஸ் நர்சிங் ஃபைனல் இயர். சூப்பர். இப்போ தை திருநாள் பொங்கல் அப்படின்னு சொல்றோம். 3 பொங்கல் கொண்டாடுறோம் மொத்தம். அது என்னென்ன? பெரும்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல். ஏன் இந்த 3த்துக்கும் என்ன வித்தியாசம்? பெரும்பொங்கல் வந்து எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா நம்ம உழவர்களை வந்து சிறப்பு வைக்கிறதுக்காக. உழவர்களை சிறப்பு வைக்கிறதுக்காக பெரும்பொங்கல் வைக்கிறோம். அடுத்து மாட்டுப்பொங்கல் வந்து அது வந்து தமிழனோட வீரத்தை இது பண்றதுக்காக, ஜல்லிக்கட்டுனால மாட்டினுடைய பெருமைக்காக வைக்கிறோம். ஜல்லிக்கட்டுக்காக மாட்டு பொங்கல் கொண்டாடுறோமா? இல்ல சார், மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஜல்லிக்கட்டோட அப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். அடுத்து காணும் பொங்கல் வந்து கன்னி பெண்கள்லாம் சேர்ந்து காணும் பொங்கல். கன்னி பெண்கள் சேர்ந்து பொங்கல் வைக்கிறது சார். பொங்கல் வைக்கிறதா? ஆமா சார். காணும் பொங்கல்ன்றது சொந்தக்காரங்களை பார்க்க போவாங்க, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவாங்க, அப்படி இல்லையா? ஃபர்ஸ்ட் கிராமத்து சைடு எப்படி வைப்பாங்கன்னா காணும் பொங்கல் கன்னி பெண்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் போவாங்க, சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போவாங்க. நீ யார் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கமா இது வரைக்கும் காணும் பொங்கலுக்கு? அத்தை வீட்டுக்கு, சித்தி வீட்டுக்கு, பெரியப்பா வீட்டுக்கு, இது மாதிரி போவாங்க. அங்கெல்லாம் போனா கலெக்ஷன் ஆகுமா? கண்டிப்பா. ஓகே பிரீத்தி, நம்ம மாணவிகள் வந்து ரொம்பவே சிறப்பா அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ். அவங்க வந்து கண்ணுல இந்த தண்ணி வந்தாலும் பொங்கலை வைக்காம விட மாட்டேன்னு சொல்லி. அது இந்த பொண்ணுல ரொம்ப டெரருங்க. கற்பூரத்தை கையில ஏத்தி அப்படியே தூக்கி அடிக்குது உள்ள. தீபாவளிக்கே சரத்தை தூக்கி போட நினைக்கிறேன். கிரவுண்ட்ல நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பொங்கல் வைக்க வர ஒரு 1/2 hour ஆகுமா. அது வரைக்கும் டைமை ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் கிரவுண்ட் பக்கம் போக போறோம். ஸோ ஃபாலோ அஸ். ஓகே, நாங்கள் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி புது இடத்துக்கு வந்திருக்கோங்க. எஸ், இப்போ வந்து கிரவுண்டில் இருக்கோம். வெயில் வந்து பார்த்தீங்கன்னா சுரீல்னு அடித்தாலுமே யாருமே கொஞ்சம் கூட சளைக்காமல் இங்கே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா அழகான ஈவெண்ட்ஸ் நிறைய வரிசையாக பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. காட்டி ஆறுமுகம் பத்மஸ்ரீ அவர் இந்த நிகழ்ச்சி வந்தது ரொம்பவே சந்தோஷம். நம்ம கல்லூரி சார்பாக கைத்தட்டி அவரை மேடைக்கு அழைப்போம். வாங்க சார். இந்திரா கணேசன் கல்லூரியோட இணைந்து நம்முடைய ஜெயா தொலைக்காட்சி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த பொங்கல் விழா, இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை தந்த எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அண்ட் நீங்கள் வந்து ஒரு பாடல் ஆசிரியர் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால இன்னைக்கு ஒரு சின்ன டாஸ்க் உங்களுக்கு என்னன்னா, இங்கே சுற்றி பாருங்க, கலர் கலராக பசங்க நிற்கிறாங்களா, பயங்கரமாக அழகாக ரெடியாகி வந்திருக்காங்களா, அந்த பிள்ளைலாம் பாருங்க நைட்லேருந்தே மேக்கப் போட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு வரிகள் தானா வரணும். ஸோ இவங்களுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி ஒரு சாங் ஏதாவது எங்களுக்காக 2 வரி பாடினீங்கன்னா. என்னுடைய அறிமுக பாடல், ஏ ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்டே எங்கெங்கே முட்டையிட்டே, இதுதான் என்னோட அறிமுக பாட்டு. ஆனால் இன்னைக்கு இங்கே அந்த பாட்டு வேணாம். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கீங்க, நீங்கள் நம்ம கலர் கலராக பொம்பளை பிள்ளைங்க நினைக்குது, கலர் கலராக ஆம்பளை பிள்ளைங்க நினைக்குதுங்க. ஆமாம்,
அவங்களுக்காக பாடணும் இல்லையா? கண்டிப்பாக. ஆமா. வேலா இருந்த கம்மாக்குள்ளே வெள்ளரிக்கா தோட்டத்திலே, நம்ம வெள்ளரிக்கா தோட்டத்திலே தொட்டுப்புட்ட முன்னு சொல்லி தூர போனவளே, நான் சொந்தமுள்ள மச்சானதும் சொக்கி நின்னவளே. தொட்டுப்புட்ட முன்னு சொல்லி தூர போனவளே, நான் சொந்தமுள்ள மச்சானதும் சொக்கி நின்னவளே. சித்தாட கட்டி சிலம்பு ஆட்டமாடி குதிப்போம், ஆட்டமாடி குதிப்போம். சித்தாட கட்டி சிலம்பு ஆட்டமாடி குதிப்போம், ஆட்டமாடி குதிப்போம். இங்க சித்திர சம்பா நெல்லு குத்தி புது பொங்கலும் வைப்போம், நம்ம புது பொங்கலும் வைப்போம். இங்க சித்திர சம்பா நெல்லு குத்தி புது பொங்கலும் வைப்போம், நம்ம புது பொங்கலும் வைப்போம். நம்ம மாணவர்கள் எல்லாருக்கும் நாட்டுப்புற கலைஞனுங்கிற முறையில் ரொம்ப பெருமையும் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி 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 சார். ஓகே, ஸோ நம்மளோட கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியாச்சு, அவரோட ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தாச்சு. ஆனால் கெஸ்ட்டு சூப்பராக பாடினாரு. அவருக்கே டஃப் தரா மாதிரி இங்கே நிறைய சிங்கர்ஸ் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்கள கூப்பிடலாமா? பெருகட்டும் பால்பான பொங்கட்டும் பொங்கலோ பொங்கல் பொங்கலடா, 8 திசை வாழும் தமிழனுக்கெல்லாம் இனிப்பான பொங்கலடா. பொங்கலோ பொங்கலோ பொங்க, இது தமிழனோட பொங்க. பொங்கலோ பொங்கலோ பொங்க, இது தரணி போற்றும் பொங்க. சீறி வரும் காலையோட திமிழ பிடிப்பான் தமிழ. சிந்து வெளி நாகரிக முன்னோடிடா என் தமிழ. தெரியாத ஊரெல்லாம் தெரிஞ்சுக்கடா, அறியாத பேரெல்லாம் அறிஞ்சுக்கடா. தெரியாத ஊரெல்லாம் தெரிஞ்சுக்கடா, அறியாத பேரெல்லாம் அறிஞ்சுக்கடா. ஆதி முதல் அந்தம் வர பொங்குதடா பொங்க, இங்கே பொங்குதடா பொங்க. பட்டி பெருகட்டும் பால்பான பொங்கட்டும் பொங்கலோ பொங்கல் பொங்கலடா, 8 திசை வாழும் தமிழனுக்கெல்லாம் இனிப்பான பொங்கலடா. வானம் போகும் எல்லவர நேசம் கொண்டவன் தமிழ. வந்தார பண்போடு வாழ வைப்பான், விடியல நோக்கி தான் ஓட வைப்பான். வந்தார பண்போடு வாழ வைப்பான், விடியல நோக்கி தான் ஓட வைப்பான். வேர்வை துளி மண்ணில் விழ நம்ம இந்திரா கணேசன் பொங்கலடா, நம்ம இந்திரா கணேசன் பொங்கலடா. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் 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 சார். நான் வந்து பலகுரல் மெமிகிரி எல்லாம் பண்ணுவேன். ஆஹா ஆஹா 24 ஆக்டர்ஸ் பண்ணுவேன். சரி. இப்போ நம்ம காலேஜுக்கு எல்லா நடிகர்களும் வராங்க, அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்குறாங்க அது எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்க சார். சொல்லுங்க சார். ஏ அப்பா, உங்க கூட வந்தான் பாரியா சாமி, செம்ம மாசா காட்டுறீங்களா? இங்க பாருங்க, மாசா காட்டுறதுக்கு எங்க பயிலுங்க இருக்கானுங்க பத்தியல்ல. கண்டுபிடிச்சே இல்லையா? ஏ செம்மப்பா, என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? பருத்தி வீரம். ஏ உங்க கிட்ட என்னப்பா நீ இப்படி பண்ற? சூப்பர்ப்பா, செம்மப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது எல்லாத்துக்கும் வணக்கம் மகளே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும், அதாவது இந்திரா கணேசன் கல்வி குழுமத்தில் இந்த மாதிரி இங்க பாருங்க சுத்தி 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 பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி வேற எந்த காலேஜிலும் பார்க்க முடியாது. வணக்கம் கேப்டன். இருக்கட்டும், வணக்கம். வணக்கம் கேப்டன். இப்போ நீங்க எந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க தெரியுமா? பொங்கல் விழாவுக்கு. அது கல்லூரி பொங்கல், எனக்கு தெரியாதா? ஐயோ கேப்டன், சும்மா சொல்லிட்டு இருக்க கூடாது, நான் அதை பேசிட்டு. ஆமா சொல்லு கேப்டன். சொல்லு. நியூ இயர் ஃபங்க்ஷன் வந்துக்கிறீங்க, தப்பா சொல்றீங்க. அப்படியா? நீங்க தப்பா சொல்லு. அப்புறம் மாடு கீடு எல்லாமே இருக்கு, நீங்க தான் தப்பா வந்துருக்கீங்க கேப்டன். அவங்கள பார்த்து மாடுன்றீங்களா? பொண்ணுங்க மாடு. இங்க பாருங்க, சும்மா இது வெளிநாட்டு பசுமாடு. அப்படியா? பார்த்தாவே தெரியுது, எல்லாம் கலர் கலரா. நான் சொன்னது மண்டைய சொல்லப்பா. உடம்பு பாத்துங்க கேப்டன். சூப்பர். அடி செருப்பால நாய, ஏன் 32 வருஷம் பஞ்சாயத்துல இந்த மாதிரி ஒரு பலகுரல நான் கேட்டதே இல்ல. கண்ணு, பஞ்சாயத்துக்கு நேரமாவது, சொம்படு. கை தட்டி வினு சக்கரவர்த்தி வாழ்த்து தெரிவிப்போம். ரொம்ப நன்றி சார். ஸோ பொதுவாகவே வந்து மாணவர்கள் தான் வந்து நம்மளை மகிழ்விப்பாங்க. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து இந்த மாதிரியான, அதாவது கலைக்கு வந்து இந்த கூச்சம் சுத்தமாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக சார். அதுதான் நான் உங்ககிட்ட பார்க்குறேன். கூச்சம் இல்லாமல் வந்து பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் நம்ம சாருக்கு கொடுப்போம். ரொம்ப நன்றி. ஓகே பிரீத்தி, நீ ஆரம்பத்தில் வந்து பெண்கள் வந்து சிறப்பாக பாடினாங்க. அடுத்து எங்களோட ஆண் மக்கள் சார்பாக எங்களோட சார் வந்து பயங்கரமாக பலக்குரலில் வந்து சாதனை பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்து உங்களுக்கு போட்டியாளராக என்ன பண்ண போறீங்க? டான்ஸ், சோலோ டான்ஸ் வித் வெரைட்டி. சூப்பர். கைத்தட்டியை நம்ம அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். வாங்க சார்.
ஆல் தி பெஸ்ட் நட்ராஜ். அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு ஆனா காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு சிறுமா சிறுமே கிருமா கிருமே அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஓடு தென்னாட்டு வேங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ ஒரு நண்டு என்ன கடிச்சாலும் அதை தூக்கி நான் போடுறேன். என்னங்க உங்களை அதை கடிக்குது, எதுக்கு அதை காப்பாத்துறீங்கன்னு கேக்குறீங்க. கடிக்கிறது அதோட வேலை, காப்பாத்துறது தாண்டா தமிழ்நாடு. பார்க்கும் போதே ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி இருக்கீங்களே, உங்க பேரு? எம் ராஜலக்ஷ்மி. ராஜலட்சுமி எந்த டிபார்ட்மெண்ட்? ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட். ஓ, நீங்களாம் ஒரே டிபார்ட்மெண்ட்டா? சூப்பர். ஸோ ராஜலட்சுமி, நீங்கள் வந்து பார்க்கும் போதே எனக்கு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி ஒரு லுக்கில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன தனிப்பட்ட ஸ்கில் இருக்குன்னு சொல்ல வரீங்க? தமிழர் பண்பாடை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஓ, அப்போ நீங்கள் பேசுவீங்க ஆல்ரெடி. சூப்பருங்க. அப்போ இந்தாங்க மைக் கொடுத்துட்றேன். தமிழ் பண்பாடை பற்றி நம்ம ராஜலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். இந்தாங்க. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கேன் முதற்கண் வணக்கங்கள். காலம் வென்ற கல்லணை அமைத்து கட்டிடக்கலைக்கு கட்டியம் கூறிய தமிழ் தேசம் இது. வற்றி போகாத நீர் இறைத்து முற்றி வளர்ந்த நெல்லறுத்து 3 வேளை உணவளித்த குடி நமது. பட் நீண்ட ஆயுளுக்கான நெல்லிக்கனி என்றாலும் தமிழ் வளர்த்த மூதாட்டிக்கு தாரை வார்த்தை தந்த தாராத தேசம் இது. ஆண்டு மறைந்தாலும் மாண்டு போகாத வரலாறை நீண்ட காலம் நிற்கின்றான் தமிழன். இம்மண்ணில் பிறந்தமைக்கு பெருமிதம் கொள்வோம். நம் மரபணு தமிழர் வழி இல்லை என்றால் மரணித்து மறுபடியும் பிறப்போம் தமிழனாக. நன்றி.
ஊற வச்ச சோறு உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு முத்தமட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில சென்று விட தோணுதடி எனக்கு உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு முத்தமட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில சென்று விட தோணுதடி ஏன் ஏன் தை மாதத்துல தான் வந்து அறுவடை செய்வாங்க. சரி அந்த அப்பதான் நம்மளுக்கு விளைச்சல் கிடைக்கும், ஓகே நல்ல உணவு கிடைக்கும். அப்படியேம்மா? அதனால தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஓகே அப்போ சொல்றாங்க. அந்த ஒரு மாதம் தான் அறுவடை பண்ணுறாங்களா உங்களுக்கு? இல்ல கடைசி அறுவடை பண்ற நாள் அதுதானே. சரி சொல்லுமா, தை பிறந்தால் வழி பிறக்கும் ஏன் சொன்னாங்க? அந்த மந்த் தான் அறுவடை பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் அவங்க வருமானம் அப்போ தான் வரும், நல்ல வருமானம். அதனால வாழ்க்கையில இருக்கிற வருமானம் வருது. கஷ்டம்லாம் போயிடும். அதனால வழி பிறக்கும் அப்படின்னு வழி சொல்லி பிறக்கும்னு சொன்னாங்க. இந்த பழமொழிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்தை கொடுங்க. ஏன்னா அவ்வளோ மாதம் ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சிட்டு 6 மாதம் பனி அப்படிலாம் இருக்கும். தை மாதம் மட்டும்தான் வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். அதனால அந்த அறுவடை பண்ணி அதை கரெக்டாக எடுத்து அந்த பனிக்காலமும் முடிஞ்சிரும், வெயில் காலம் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ வந்து அந்த டைமில் வந்து நம்ம அரிசிலாம் சமைச்சு புது அரிசிலாம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வாங்கின கடன்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அறுவடை பண்ணால் தான் கொடுக்க முடியும் விவசாயியால். ஸோ அப்படிலாம் அப்படியே பண்ணி முடிச்சிடலாம். ஆமாம், அதனால தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க.
செபஸ்டியன் பல்வேறு விதமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாடுறாங்க, ஆடுறாங்க, பிரமிட்லாம் பண்ணாங்க. பட் அதை தாண்டி வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஆல் டைம் லைஃப்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசை. இசை எங்க இருந்து வருது அப்படின்னு வைகை புயல் கேட்குற மாதிரி இசை எல்லா இடத்துலையுமே இருக்கு. அதுலயும் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீமான தார தப்பட்டை தான் இசைக்கு முன்னோடின்னு நான் சொல்றேன். அப்படின்னு யார் சொன்னா உனக்கு? நான் சொல்றேன். நீ சொல்லிக்கோ. ஸோ உங்கள் டீமுக்கு டஃப் கொடுக்க பேண்டு வாதியம் வந்திருக்காங்க. ஸோ நவீன இசை அப்படின்னா இதுதான் சொல்லலாம். அதனால் யார் சிறந்த இசை அப்படின்றது நம்ம போட்டி வைக்க போகிறதில்ல, யார் சிறப்பாக இங்கே என்டர்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான். ஸோ மகிழ்விக்க போகிறீங்க. ஸோ அதில் டவுட்டே இல்லை, எங்கள் டீம் தான் வின் பண்ண போகிறாங்க. என்ன பாய்ஸ்? நம்ம டீம் தான் வின் பண்ண போகிறோம். அமைதி 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 அமைதி, சமாதானம் சமாதானம். போட்டிக்கு போகலாமா பாய்ஸ்? ரெடி? உங்களுக்கான போகிறது. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. ரெண்டுத்துல எது வந்து பெஸ்டா இருக்கு, எது வந்து மக்களை டான்ஸ் ஆட வைக்குதுங்கிறத நம்ம வந்து ஜட்ஜ் பண்றதுக்காக வந்திருந்தோம். பட் என்ன இருந்தாலுமே ரெண்டு பேருமே ஈக்குவலா பண்ணாங்க. இவங்களை பிரிச்சு பார்க்காம நம்மளோட ஐஜி பாய்ஸா பார்த்தாலே வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்திரா கணேசன் பாய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் நிறைய இந்த மாதிரி பார்த்துருக்கோம். பட் அதர் பிளேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஆட்கள் இதை ப்ரொஃபஷனாக எடுத்தவங்க வாசித்து தான் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து நீங்கள் இதை பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு தனி. ஓகே பிரீத்தி, நம்ம ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் வந்து நிஜமாவே ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு நம்ம பொங்கல் நிகழ்ச்சி சிறப்பாக முடிஞ்சது. ஸோ இனி வரும் காலங்களையும் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஹோப் போடலாமா? ரெடியா? 1 2 3. எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எல்லாருக்கும் மறுபடியும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எப்போவுமே மேனேஜ்மெண்ட் வந்து பொங்கல் தினம்னாலே எல்லாருக்கும் லீவ் விட்டு வீட்டில் கொண்டாடுங்கன்னு முடிச்சிருவாங்க. ஆனால் இவங்க எல்லாரையும் இங்கே வர வச்சு கிராண்டான ஒரு ஈவெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ மேனேஜ்மெண்ட் டீமுக்கு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு இந்த கல்லூரியில் நடந்தது. ஸோ இந்திரா கணேசன் கல்லூரி நிறுவனத்தின் சார்பாக நம்ம மிகப்பெரிய ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் நம்ம ஜெயா டிவி நேயர்களுக்கு சொல்லிடலாமா? ரெடி? 1 2 3. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். மியூசிக்.